Hi students, wonderful morning to all. Today discuss about Unit 3 Part 1. All of you see in the picture, what do you observe? This is a sea water, stiff iron nail. A small iron nail sinks in water, but huge stiff of heavy mass floats on sea water. Why? Common reason, pressure. எதுக்கு காரணம்? இப்போ அயான் நைல் ஜிங்க் ஆகிறதுக்கும் ஸ்டிஃப் ஃப்ளோட் ஆகிறதுக்கும் ரீசன் என்ன அப்படின்னாக்கா ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஆல்ரெடி யூ நோ தட் மேட்டர் ஹாவ் 3 states: சாலிட், லிக்விட், கேஸ். இந்த சாலிட்ஸ் அப்படிங்கிறதுல மாலிகுல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு. ஸோ அந்த க்ளோஸ்லி பேக்டாக இருக்கிறதுனால இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆர் மோர். ஸோ அங்கே நாம் ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னாக்கா அது என்ன ஆகிடும்? பிரேக் ஆகிடும். பட் லிக்யூடில் கேஸஸில் மாலிகுல்ஸ் எல்லாமே நாட் க்ளோஸ்லி பேக்டு, இங்கே எங்கேன்னு தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதில் நாம் ஒரு ப்ரெஷரை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது பிரேக் ஆகாது, ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால தான் நம்ம லிக்யூடையும் கேஸஸையும் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறதுல இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னாக்கா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் தர் அப்ளிகேஷன் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபோர்ஸோட ரிலேட்டடாக உள்ள த்ரஸ்ட்டையும் ப்ரெஷரையும் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பீச்சுக்கு போயிருப்போம். அங்கே மணலில் நீங்கள் நடந்து பார்த்துருக்கும் போது அல்லது நிற்கும் போது பார்த்தோம்னாக்கா அந்த மணலுக்குள்ளே நம்மளுடைய லெக்கு கொஞ்சம் உள்ளர போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த ஃபோர்ஸ் சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். அதுதான் நாம் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். த்ரஸ்ட் இஸ் நத்திங் பட் one type of force. So a force acting perpendicular to the surface is called a thrust. Then pressure. Pressure, that means the force per unit area acting on object. Area va depend பண்ணி இருந்துச்சுனாக்கா that is called as pressure. Pressure is equal to thrust by area of contact. இந்த ப்ரெஷர்ல நமக்கு என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்கோம், நம்ம ரெண்டையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இங்கே பார்த்தோம்னா ஏரியா இன்க்ரீசஸாக இருக்குது, இங்கே ஏரியா டிக்ரீசஸாக இருக்குது. எங்கெல்லாம் ஏரியா இன்க்ரீசஸாக இருக்கோ அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். எங்கே ஏரியா கம்மியாக இருக்குதோ அங்கே ப்ரெஷர் இன்க்ரீசஸாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ ஒரு சின்ன நெயிலால் நமக்கு எடுத்து குத்துனோம் அப்படின்னாக்கா பெயின் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு பலகையில் நிறைய ஆணி மாதிரி வச்சு அடிச்சுட்டு அந்த கோவிலெல்லாம் அதில் படுத்திருப்பாங்க, ஆணியில் கால் செருப்பெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா ஏரியா இன்க்ரீசஸ் ஆகும்போது ப்ரெஷர் டிக்ரீசஸ் ஆகும். அதனால தான் அவங்களால அது மாதிரி செய்ய முடியுது. அதே போல் இந்த கேமல் அப்படிங்கிறதுலாம் டெசர்ட்டில் நல்லா ஃப்ரீயாக நடந்து போகிறதுக்கும் அதோடைய ஃபீட் இங்கே அந்த ஏரியா இன்க்ரீஸாக இருக்கும். அதுக்கு தகுந்த தகவமைப்பு உடையதாக இருக்கிறதுனால தான் அதால் அங்கே நடந்து நல்லா ஃப்ரீயாக போக முடியுது. ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா த்ரஸ்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்னது? நியூட்டன். த யூனிட் ஆஃப் ப்ரெஷருக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர். எப்படி வந்தது? த்ரஸ்ட் அப்படிங்கிறது ஃபோர்ஸு, ஸோ நியூட்டன். ஏரியா அப்படின்னாலே நமக்கு ஸ்கொயர் மீட்டர். ஸோ அப்போ ப்ரெஷரோட யூனிட் என்னது? நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர் அல்லது நியூட்டன் மீட்டர் -2. இப்போ நமக்கு இதுக்கு பிளேஸ் பாஸ்கல்னு உங்களுக்கு ஒரு சயின்டிஸ்ட் நல்லா தெரியும். அவரை ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 பாஸ்கல். அப்போ 1 பாஸ்கல் அப்படிங்கிறது இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க.
Now discuss about pressure in fluids. All the flowing substances like liquids and gases, these are called fluids. இப்போ சாலிட்ஸ் மாதிரியே ஃப்ளூயிட்ஸுக்கும் வெயிட் இருக்கு. ஸோ அதனால எக்ஸட் ப்ரெஷர் இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு கண்டெய்னர்ல இதில் லிக்விட் ஃபில் பண்ணியிருக்கோம், இதில் கேஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உள்ள மாலிகூல்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா, ஆல் டைரக்ஷன் அண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட்ல ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது எல்லா டைரக்ஷன்லையும் எல்லா பாயிண்ட்லையும் இருக்கும். இதுவும் கேஸ் மாலிகூல்ஸ் தான், இது கேஸ் ப்ரெஷர் தான். So, the molecules of a fluid are in constant rapid motion. Particles are likely to move equally in any direction. Therefore, the pressure exerted by the fluid acts on object from all direction. Okay? Appa fluid pressure means total force exerted by the fluid divided by area over which the force is exerted. So, அப்போ fluid pressure நம்ம ஃபார்முலா எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்கா, F by A, force by area. Then, pressure due to liquids. இந்த pressure வந்து liquidல நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் திஸ் பிக்சர், இதில் ஒரு பீக்கர் இருக்கு, அதில் லிக்விட் இருக்கு, அதில் ஒரு ஆப்ஜெக்டை நாம போட்டிருக்கோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா லிக்விட்ல சப்மெர்ஜ்டு ஆயிருக்கு. சப்மெர்ஜ்டு ஆகும்போது இதுக்கு இந்த லிக்விட்ல உள்ள ப்ரெஷர், கண்டெய்னரோட ப்ரெஷருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் உள்ள ப்ரெஷரும் எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னாக்கா சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ அப்போ ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் ஆல் சைட் ஆஃப் த வெசல். அப்போ இந்த இடத்துல எல்லா சைட்லேயும் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். தென் செகண்ட் ஒன், இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பலூனில் ஏரை ஃபில் பண்ணி வாட்டருக்குள்ளே நம்ம இம்மர்ஸ் பண்ணுறோம். இம்மர்ஸ் பண்ண உடனேயே இது என்ன ஆகும் நமக்கு, நீங்களே நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பலூனை ஏர் ஃபில் பண்ணிவிட்டு வாட்டருக்குள்ளே விட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், இமீடியட்லி கம்ஸ் அப் அண்ட் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த லிக்விடுக்குள்ள ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸஸ் ரியாக்ட் பண்ணுது. ஸோ தட் இஸ் எ ரீசன் ஃபார் அந்த பலூன் வந்து மேலே வரதுக்கு இது ஒரு ரீசன். தென் தேர்ட் பிக்சர் பாருங்க, அது தேர்ட் பிக்சர்ல நமக்கு என்ன தெரியுதுன்னாக்கா, ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஈவனைஸாக 3 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அதுலேருந்து தண்ணி எப்படி வருது பாருங்க. இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாக்கா, லிக்விட் எக்ஸர்ட் lateral pressure on the walls the container. lateral pressureம் இதுக்கு இருக்குங்கிறது நம்மளால இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் determining liquid pressure in liquids. என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா, டெப்த், டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எப்படி டெப்த் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பிக்சர். ஒரு பீக்கர்ல நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அதில் இங்கே பாட்டம் ஆஃப் த ஹோல் அப்படிங்கிறதுலையும் மேலே ஊர்லையும் வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஃப்ளோ ஆகிறத வச்சு நம்ம என்ன நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னாக்கா, இன்க்ரீஸ் ஸ்பீட் அட் த பாட்டம் ஆஃப் த ஹோல்ஸ் அஸ் டெப்த் causes the water to squirt out with more pressure. பாட்டம் ஆஃப் த அந்த பீக்கர்ல தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. தென் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்களா இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு பீக்கரில் இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க, அனதர் ஒன் பீக்கரில் வந்து ஒரு ஆயில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ளோ பண்ண விட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு ஹோல் மட்டும் போட்டுட்டு ஃப்ளோ பண்ணும்போது எதுலேருந்து வாட்டர் நல்லா வரும் அப்படின்னு கேட்டாக்கா, ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா, வாட்டரில் உள்ள பீக்கரில் அந்த வாட்டர் தான் நல்லா ஃப்ளோ ஆகும் ஆயிலை விட. பிகாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி. அப்போ ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. டெப்த் அப்படிங்கிறது h, டென்சிட்டி அப்படிங்கிறதுக்கு ρ, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆல்ரெடி யூ நோ தட் சிம்பிள் g. தென் ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம். எப்படி இந்த லிக்விட் காலத்தில் ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஒரு பீக்கர் இருக்கு, அதில் நமக்கு முதல்ல என்னென்னலாம் தேவைன்னா ஏரியா, அந்த ஹைட்டு, அப்புறம் டென்சிட்டி, இது 3 வச்சு நம்ம ஃபார்முலாவை கிரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னு நல்லா பாருங்க. இப்போ ஏரியா அப்படிங்கிறத நாம
A அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் H எடுத்துக்கிறோம். டென்சிட்டி அப்படிங்கிறதோட சிம்பிள் rho. அப்ப thrust at the bottom of the liquid column. Thrust means already you know that force. The force அப்படிங்கிறது equal to the weight of the liquid. The force is equal to weight of the liquid. So force equal to mg, mass into gravity. Already you know that mass equal to rho into v. So நாம இங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இந்த மாஸுக்கு பதிலா இந்த rho into v சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்ப ஃபார்முலா என்ன ஆகுது? rho into v into g. வால்யூம் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஸோ அப்போ வால்யூம்ங்கிறது ஏரியா இன்ட்டு ஹைட்டு. அப்போ விக்கு பதிலாக ஏரியாவும் ஹைட்டையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஃபார்முலா F is equal to rho into A into H into G. இப்போ நம்ம ப்ரெஷர் தான் பார்க்குறோம். ஸோ அப்போ ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். த்ரஸ்ட் பை ஏரியா. த்ரஸ்ட்னா ஃபோர்ஸு F. அப்போ F பை A. Fோட இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ rho into A into H into G டிவைடட் பை A. நியூமரேட்டரில் உள்ள ஏயும் டினாமினேட்டரில் உள்ள ஏயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணி தான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது ப்ரெஷர் ஈக்குவல் டு H rho G. ஹைட்டு, டென்சிட்டி, கிராவிட்டி. நவ் டிஸ்கஸ் அபவுட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம எர்த்துலேருந்து ஒரு ஹைட், ஒரு சர்டன் ஹைட்டு வரைக்கும் ஏர் வந்து இருக்குன்னு தெரியும். சர்டன் ஹைட்னா நியர்லி 300 மீட்டர் வரைக்கும். அந்த லேயர் ஆஃப் ஏர் அரவுண்ட் த எர்த், அதை சுற்றி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அட்மாஸ்பரிக் எர்த்துன்னு பேர். இது அந்த ஏர் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் வெயிட். இட் ஆல்சோ எக்ஸர்ட் ப்ரெஷர். ஸோ திஸ் ப்ரெஷர் இஸ் கால்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது நார்மலி ரெஃபர் இஸ் த ஏர் ப்ரெஷர் அட் சி லெவல். இப்போ நாம மேலே மவுண்டெயின் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து டிக்ரீசஸ் ஆகுறதுனால தான் நாம் ஏதாவது என்ன பண்ணுறோம், சிலிண்டர் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுவே நாம் இந்த சுரங்கப்பாதை அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது ப்ரெஷர் வந்து என்னவா இருக்கும், இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ கீழ் நோக்கி போகும்போது இன்க்ரீசஸ் ஆகுது, மேல் நோக்கி போகும்போது டிக்ரீசஸ் ஆகுது. இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறத நாம் மெஷர் பண்ணுறதுக்கு மெர்க்குரி பாரோமீட்டர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அந்த மெர்க்குரி பாரோமீட்டரை டிசைன் பண்ணது டாரிஸ் எல்லி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான். இது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு லாங் கிளாஸ் டியூப் இருக்கும். க்ளோஸ்டு அட் ஒன் எண்ட், ஓப்பன் அட் த அதர். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், மெர்க்குரி filled through open end and close that end by thumb and open it after immersing into a trough of mercury. இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ இது ஒரு டப் இருக்கு, இதுக்குள்ள நம்ம மெர்க்குரி ஃபில் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த லாங் கிளாஸ் டியூபு. இதில் ஒரு இடம் தான் நமக்கு ஓப்பனாக இருந்தது, இது க்ளோஸ்டாக உள்ளது. நம்ம வந்து ஓப்பனாக இருக்கிற இடத்து வழியாக தான் மெர்க்குரியை ஃபில் பண்ணிட்டு இந்த ட்ரப்பில் நம்ம தலைக்கீழாக இப்போ கவுத்துருக்கோம். இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இது எப்படி இப்போ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாரோமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா, அது தலைக்கீழ அந்த டப்பில் ட்ரப் பண்ண உடனே பேலன்சிங் த மெர்க்குரி இன் த கிளாஸ் டியூப் எகென்ஸ்ட் த அவுட் சைட் ஏர் ப்ரெஷர். அப்போ இந்த ஏர் ப்ரெஷரை வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட ஈக்குவல் பண்ண பார்க்கும். அப்போ ஏர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஆனிச்சுனாக்கா புஷஸ் மோர் ஆஃப் த மெர்க்குரி அப் இன்டு த டப். இதுவே டிக்ரீசஸ் ஆனிச்சுனாக்கா more mercury drains from the drop. ஓகே, ஸோ அந்த வேக்கம் இருக்கு இல்லையா அந்த பிளேசஸில், இந்த வேக்கம் அப்படிங்கிறதுல வந்து cannot react, அங்கே வந்து எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னு கேட்டாக்கா ப்ரெஷர் ரியாக்ட் ஆகாது. ஸோ மெர்க்குரி இந்த டியூப் ப்ரொவைட்ஸ் ஏ ப்ரிசைஸ் மெஷர் ஏர் ப்ரெஷர். ஸோ அதனால நாம் அங்கே அந்த டியூப்ல உள்ள மெர்க்குரியை ஒன்றையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை லெபார்டரியில், வெதர் ஸ்டேஷன்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.